அடுத்த மாசம் எப்படி ஸ்டுடியோக்கு ரெண்ட் குடுக்க போறேன்? ஃபேமிலி கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. யார்கிட்டயும் போய் ஷேர் பண்ண கூட முடியல. இப்படி சிச்சுவேஷன்ல இருக்கிற நீங்களா, அடுத்த மாசம் எந்த ஆர்டரும் இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த மைண்ட் செட்ட மாத்துங்க. நீங்களே ஜென்யூனா ஒரு கேள்வி உங்கட்ட நீங்க கேட்டுக்கங்க. ஏன் ஒரு நார்மல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஆர்டர் முடிஞ்ச உடனே கிளையன்ட்ட போய், "சார் இந்த ஆர்டர நான் நல்லபடியா முடிச்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. ஆனா, ஒரு ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஓனர் ஒரு ஆர்டர கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டு, அங்கருந்து இன்னொரு ஆர்டர ஜெனரேட் பண்ணுவாரு. இதுதான் ஃபோட்டோகிராஃபருக்கும், ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஓனருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த 3 விஷயங்கள ஒரு ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஓனர் கண்டிப்பா பண்ணியிருப்பாரு. நம்பர் 1 ட்ரஸ்ட் நம்பிக்கை. ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆர்டர் எடுத்ததிலிருந்து, கொட்டேஷன் போட்டதுக்கப்புறம், ஈவென்ட் முடிச்சதுக்கப்புறம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்டேட் கிளையன்ட் கேட்காமயே நீங்க குடுக்குறவரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க மேல நல்ல நம்பிக்கை கிரியேட் ஆகும். அந்த நம்பிக்கைய அவரு அடுத்த ஆர்டர் குடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2 வேல்யூ. உண்மையிலேயே ஏன் உங்கிட்ட அந்த ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ நான் வாங்கணும்? உங்களோட சர்வீஸ் நான் குடுத்த மனி வேல்யூக்கு ஓகேவா இருக்கா? இல்லையா? குவாலிட்டி ஆஃப் ஆல்பம், குவாலிட்டி ஆஃப் பிரிண்டிங், வேல்யூலாம் இருக்கா? இல்லையா? இது உங்களுக்கு அடுத்த ஆர்டர ஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 3 ரெஸ்பான்ஸ். பெரும்பாலான கிளையன்ட் இருந்து வர கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்னா, ஈவென்ட்‌டுக்கு முன்னாடி என்ன விடாம ஃபாலோ பண்ணி அப்டேட் கேட்டுட்டு இருந்தாரு. ஈவென்ட் முடிச்சதுக்கப்புறம் எந்த காலும் ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. எந்த அப்டேட்டும் பண்றதில்ல. ஒரு சரியான ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, மேபி அவர் பிஸியா இருந்தாலும், உடனே ஒரு வாய்ஸ் இல்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் குடுத்து, "சார் நான் இப்ப பிஸியா இருக்கேன். உங்களுக்கு ஆன் டைம்க்கு என்னோட சர்வீஸ் கிடைக்கும். அடுத்த கால் நான் எப்போ உங்கட்ட பேசுவேன்" அப்படிங்கிற அப்டேட்டையும் குடுத்துட்டு, அந்த காலையும் அவர் எடுத்து பண்ணுவாரு. இத நீங்க பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா இவரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த கிளையன்ட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆர்டர் குடுக்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு ஆர்டர முடிச்சுட்டு, அடுத்த ஆர்டர எப்படி அந்த கிளையன்ட்ட கேட்கறது? எப்ப சரியான டைம் பார்த்து கேட்கறது? அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் ஓனர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவரு அந்த சான்ஸ எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டாரு. அது எப்பன்னு உங்களுக்கு தெரியுமா? பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ஒரு ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம், உங்களோட ப்ராடக்ட்ட அவர் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிற அந்த டைம்ல, நீங்க அவர்ட்ட கண்டிப்பா கேட்கலாம். "சார், என்னோட குவாலிட்டி ஆஃப் வொர்க் நீங்க பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர நீங்க எனக்கு ரெஃபர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல கரெக்ட்டா நீங்க கேட்கலாம். இல்லன்னா, வாவ் மூமென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெட்டிங் ஆர்டர முடிச்சுட்டு, அந்த ஆல்பத்த நீங்க காட்டிட்டு இருக்கிறப்ப, ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்த்துட்டு, "இது சூப்பரா இருக்கு. வாவ்!" அப்படின்னு ஒரு இடம் கிரியேட் ஆகும். இந்த ஃபோட்டோகிராஃப எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, உங்களோட வேவ் லென்த்தும், கிளையன்ட்டோட வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நீங்க கரெக்ட்டா நெக்ஸ்ட் ஆர்டர பிட்ச் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ஆர்டர குடுக்கும். ஒரு கார்ப்பரேட் ஹெச்ஆர்‌க்கு நீங்க ஒரு ஈவென்ட் முடிச்சு குடுத்திருப்பீங்க. அந்த ஈவென்ட் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அதே ஹெச்ஆர்ட்ட இருந்து ஒரு கால் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஈவென்ட் மேனேஜ்மென்ட் இல்லன்னா, வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படுறத உங்கட்ட ஒரு ஹெல்ப்பா கேட்கலாம். அப்போ நீங்க குடுக்கப் போற அந்த குவாலிட்டி ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பெர்சன் அந்த ஹெச்ஆர் கேட்ட ஈவென்ட்ட நல்லபடியா முடிச்சு குடுத்திருப்பாரு அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க அடுத்த ஆர்டர் ஜெனரேட் பண்றத பத்தி நீங்க கேட்கலாம். இந்த டிப்ஸ் உங்க ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபெயிலியர் இஸ் எ ஈவென்ட் ஆஃப் மை லைஃப். ஐ அம் நாட் எ ஃபெயிலியர். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் பாரதி, ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் கோச்.